சாய்பாபா மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர் இவருன்னு ஒரு பெண் கதை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இந்தியா முழுக்கவே இவருக்கான பக்தர் கூட்டம் இப்போ இருக்க மிதமிஞ்சிய அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கேட்கிற வரத்தை உடனே கொடுக்கிற ஒரு பெரிய சக்தி இந்த மகானுக்கு இருக்கிறதா பல பேர் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரை பற்றிய பேக் ஸ்டோரியை சொல்றதா இருந்தா பலதரப்பட்ட கதைகள் இருக்குங்க. இவரோட பக்தர்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கதையை வச்சிருப்பாங்க. ஆனால் இதில் நம்ம தேடி பார்த்ததுல ஒரு கதையை பெரும்பாலான பக்தர்கள் நம்புறாங்க. ஸோ அந்த கதைப்படியே இந்த கான்டெக்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். இதில் இவரோட பிறப்பு சம்பந்தமான விஷயத்த சொல்கிறதா இருந்தால் ஒரு படத்தை ஓமை பண்ணி சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகி இருந்த பாபா படம் இருக்குல்ல, அந்த படத்தில் அவரோட பிறப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை காட்டுவாங்க பார்த்தீங்களா. அதாவது எல்லாருமே தெய்வ குழந்தை மாதிரி அவதரிக்க செய்கிற மாதிரி லிட்டரலாக இது மாதிரி தான் இவரோட பிறப்பும் அந்த கதை சார்ந்து சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட பாபா படத்தோட அந்த கதையில் 70% இவரோட வாழ்க்கையோட ஒத்து போகும். இன்னொரு தெளிவாக சொல்றதா இருந்தா இந்த சாய்பாபா அவர்கள் ஸ்டோரி இருக்குல்ல, இதை பேச வச்சு கூட பாபா படத்தோட அந்த காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். இவர் இயற்கை எய்தினது 80வது வயதுல அப்படின்னு பக்தர்கள் பெரும்பாலும் நம்பினாலும் ஒரு தடவை சாய்பாபா அவர்கள்கிட்டே அவரோட வயசை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வயசு, எவ்வளவு வருஷமா நீங்க இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அவரோட பக்தர்கிட்ட இருந்து அந்த கேள்வி இவர்கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வயது லட்சக்கணக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த டைம்ல எல்லாருமே இவரை ஃபாலோ பண்ணதுனால அதை அப்படியே கிரகிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இது சம்மந்தமாக யாரும் டெப்த்தாக ஆய்வு பண்ணலை. ஆரம்பமே பலதரப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துறதுல இப்படி தான் அங்கே இருக்கும் பாபாவோட லைஃப் ஸ்டோரி அப்படின்றது. ஏன்னா சரியான தரவுகள்ன்றது இப்போ வரைக்கும் கிடைக்கப்பெறலை. கிடைக்கப்பெற்ற தரவுகளை வச்சு மட்டும்தான் ஒவ்வொரு கதைகளும் அங்கங்கே சொல்லப்பட்டு இருக்கு. சரி, ஓகே, அந்த மெஜாரிட்டியான பக்தர்கள் நம்புற கதை சொன்னல, அதன்படியே ட்ராவல் பண்ணலாம். கங்கா பவாத்தியா அப்படின்ற ஒருத்தரும் தேவகிரி அம்மா அப்படின்ற ஒரு பெண்மணியும் திருமணம் பண்ணி தம்பதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைய மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதி தீவிரமான சிவபக்தர்களாங்க. நீண்ட காலமாக இவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த வழியோடய வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடவுள்கிட்ட தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஈஸ்வர்கிட்ட. ஒரு தடவை என்ன ஆயிருக்கான், சரியான கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. ஊர் முழுக்கவே வெள்ள நீர் புகுந்தபாடு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கங்கா பவாத்தியா இருக்கார்ல, இவர் படகு ஓட்டுற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காராம். ஸோ ஆற்றங்கரையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுதுன்ற செய்தி அவர் அறிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கனமழையிலையும் போயிட்டு அங்கே படகை பத்திரப்படுத்தி வைக்கலான்ட்டு. அந்த நேரத்தில் தேவகிரி அம்மா வீட்டில் தனிமையில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு முதியவர் கதவை தட்டியிருக்காராம். அப்போ தேவகிரி அம்மா அந்த கதவை திறந்து பார்க்குறப்ப அவர் கேட்டிருக்காராம், இது போல் கனமழையாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நான் இங்கே தங்கிக்கிட்டோமாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களும் சரி வயசானவராக இருக்கீங்க தங்கிக்கங்கன்னு இந்த திண்ணை இருக்குல்லங்க, இந்த பழக்கம் இப்போ பெருசாக இல்லை, அந்த டைமில் பெருசாக இருந்துச்சு. வீடு கட்டும் போது திண்ணையை ஒன்று ஒதுக்கிடுவாங்க, போகிற வர்றவங்க யாராவது தங்கிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ அது பெருசாக இல்லை, அந்த திண்ணையில் படுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இவரும் சரிண்டு திண்ணையில் படுத்துட்டு இருக்காரு. அவங்க கதவை தாளிட்டுட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஒரு கதவை தட்டிட்டு, அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தேவகிரி அம்மா கிட்ட. அவங்களும் சரின்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணி அவருக்கு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்ப அவர் திண்ணையில் போய் படுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இவங்க உள்ளே போயிட்டாங்க. 3வது முறையாக கதவு தட்டப்படுது. அப்போ அவங்க வெளியே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவே அதுக்கு அந்த முதியவர் கேட்டிருக்காரு, இல்லைம்மா ஊரெல்லாம் சுற்றி சுற்றி எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குது, இந்த கால் வலி சரியாக கொஞ்சம் பிடிச்சு விட முடியுமான்னு கேட்டிருக்காரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தேவகிரி அம்மா ஒரு நிமிஷம் மிரண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தர்ம சங்கடமாக இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் உதவிக்கு யாராச்சும் கேட்கலாம், அவங்க பிடிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாருமே அந்த நேரத்தில் அவங்க கையில் சிக்கலை. சரின்ட்டு ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு அம்மா கதவை தட்டியிருக்காங்க. இவங்க திறந்து பார்த்ததும் அந்த அம்மா கேட்டிருக்காங்க, நான் வேணா அந்த முதியவருக்கு காலை பிடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு. இவங்க ஆக்சுவல் ரீசனே சொல்லலை எதுக்காக தேடி இருக்காங்கன்னு. ஆனால் அவங்களே விஷயம் கேள்விப்பட்டு இவங்க இது போல சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நாம தேடி கிடைக்கல, ஒரு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு அவங்கள அனுப்பிச்சிட்டு இருக்காங்களாம். இதுக்கப்புறம் வழக்கம் போல கதவை சாத்திட்டு அவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சந்தேகத்துக்கு பிறகு அவங்க கதவை திறந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் அந்த அம்மா போயிட்டாங்க என்னன்னு பாக்குறதுக்கு. அப்ப சிவனும் பார்வதியும் இந்த அம்மாவுக்கு காட்சி அளிச்சதாகவும் அவங்க உடனே காலில் விழுந்து குழந்தை வரம் கேட்டு அவங்க கதறினதாகவும் சொல்லப்படுதுங்க. பக்தர்கள் நம்பிக்கைப்படி சொல்றாங்க. அப்போ சிவபெருமான் சொன்னதா ஒரு நம்பிக்கை, அதாவது உனக்கு இதுக்கப்புறம் 3 குழந்தைகள் பிறக்கும், அதுல 3வது குழந்தையா உன் வயிற்றுல நானே பிறப்பேன்னு ஈசன் அப்ப சொன்னதா ஒரு கூற்று. இதுக்கு பிற்பாடுதான் அந்த படகை பத்திரப்படுத்த போனார் பாத்தீங்களா, அவரு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த கங்கா பவாத்தியா கிட்ட இந்த தேவகிரி அம்மா நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்களாம். இதை ஒரு ஆரம்பத்தில் நம்பவே இல்லையா, எனது ஈசன் பார்வதி காட்சி அளிச்சாங்களா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் மறுத்துட்டு இருக்காரு. ஒரு விஷயம் பார்த்தீங்களா, பேய் இருக்குன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க. ஆனால் தீவிரமான கடவுள் பக்தர்கள் கிட்ட போயிட்டு கடவுளை பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொன்னா பெருசா நம்ப மாட்டாங்க. எங்கேயோ முரண்பாடு இருக்குல்ல, ரைட்டு. கங்கா பவாத்தியா இந்த நம்பிக்கை இல்லாமையே சிறிது காலம் இருக்கு அப்படியே பயணப்பட்டு போயிருக்காரு, குழப்பத்தில் இருந்திருக்காரு. எப்படி ஈசன் காட்சி அளிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஈசன் சொன்னதா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை.
இதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஒருவேளை மூன்றாவது குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா கடவுள் கிருபை தான் அப்படின்னு கங்கா பகவதியா நம்பியிருக்காரு. அதே மாதிரி மூன்றாவதாக அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதுக்கு பிற்பாடு கங்கா பகவதியாக்கு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. சிவனும் பார்வதியும் என்னோட மனைவிக்கு காட்சி அளிச்சிருக்காங்கன்னு அவர் முழுமையா நம்ப ஆரம்பிச்சாரு. ஒரு கடத்துல அவருக்கு விரக்திய மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. நானும் தான் ஈசனை அந்த அளவுக்கு பூஜை பண்றேன், ஆனா எனக்கு காட்சி அளிக்காம மனைவிக்கு மட்டும் காட்சி அளிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடத்துல என்ன பண்ணிருக்காரு, தேவகிரி அம்மா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற அந்த நேரத்துல வானத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்காராம். ஈசன் எனக்கும் காட்சி அளிக்கணும் அதுன்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான பக்தன், சிவன் பக்தன் எந்த அளவுக்கு பிரயத்தனப்படுவான் ஈசனை பார்க்கறதுக்கு, அந்த அளவு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவரோட மனைவி இருக்காங்க, அவங்கள பின்னாடியே ஓடி இருக்காங்க. ஒரு கட்டத்துல நட்டனோட காட்டுக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது தேதியிட்டு சொல்லணும், ஆக்சுவலா இந்த டேட் அப்படின்றது கூட பக்தர்கள் நம்புற டேட்டா தான் பார்க்கப்படுது. இதை உண்மைன்னு சொல்ற வகையில குறிப்புகள் இல்லைங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். செப்டம்பர் 28 1838 வருஷம் இந்த நாளில் தான் அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, சாய்பாபா. இது வரைக்கும் நம்மளை பாதுகாத்து அரவணைச்சு நமக்கு உறுதுணையா இருந்த கணவன் முக்கியமா, இல்ல ஈசனே குழந்தையா பிறந்திருக்காரு அதை நினைச்சு சந்தோஷப்படுறது இது முக்கியமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு அந்த அம்மா தள்ளப்படுறாங்க. ஒரு கடத்துல அவங்க என்ன முடிவு பண்றாங்க, கணவன் தான் முக்கியம்னு அவரை தேடி ஓடுற வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய அரச மர இலையால சுற்றி அந்த காட்டிலேயே வச்சுட்டு போயிருக்காங்களாம். போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு குழந்தைய மீட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த வனப்பகுதியா வந்திருக்காரு. அவருக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கவே அந்த பக்கமா போய் பார்த்திருக்காரு. அங்க குழந்தை மட்டும் தான் இருக்கு, அரவணைக்க கூட யாருமே இல்லை. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய மீட்டெடுத்து மன்பாத் கிராமம் இருக்குல்ல, அங்க அந்த குழந்தைய கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நான் சொன்னது பக்தர்கள் நம்பிக்கையில இருக்கிற ஒரு பின்புல கதை. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது எல்லாமே அங்க மக்கள் நின்று பார்த்த விஷயங்கள், பக்தர்கள் இது வரைக்கும் பதிவு பண்ணிருக்க விஷயங்கள், அதை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அந்த இஸ்லாமியர் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரா, சில ஆண்டுகள் உருண்டு ஓடிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவோட அகமது நகர்ல இருக்க ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில் இங்கதான் இருக்கு, ஷீரடி. இந்த பகுதிக்கு ஒரு பையன் வராருங்க, நல்லா வளர்ந்த ஒரு பையன் அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு அதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இங்க கிடையாது. அந்த பையன் வந்தது மட்டும்தான் ஆணித்தரமா பதிவாயிருக்கு. வந்த அவரு வேப்ப மரத்தடியில தியானம் பண்ண ஆரம்பிச்சதாவும், அந்த தியானம் சில நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து போனதாகவும், அங்கிருந்த மக்கள்ல சில பேர் இவரை மகானா ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன வயசுல இருந்த அவரையும் மகானா ஏற்றுட்டு இருக்காங்க. ஆன்மீக தத்துவங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு, அதாவது தன்னை மகானா ஏற்றுக்கிட்ட மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபுல்லா உரைச்சிருக்காரு சாய்பாபா. சாய்பாபா மேல சில பேர் வெறுப்புணர்வை விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இன்னும் முத்தாய்ப்பா சொல்லணும்னா கற்கள் எடுத்து வீசி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயோ இருந்து எங்க ஊருக்குள்ள வந்துட்டு மக்களை மடைமாற்றம் பண்றியா, எங்களோட மார்க்க நம்பிக்கைகளை நீ உடைக்க வந்திருக்கியா, அதுன்னு திட்டி தீர்த்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும், இவரோட தோற்றம் இருக்குல்லங்க, தலையில ஒரு வெண்மை நிறத்துல ஒரு துணியை கட்டியிருப்பாரு. இந்த தோற்றத்தை பார்த்துட்டு சூஃபி ஞானி போல இருக்கு அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இவர் ஒரு இஸ்லாமியர்னு சில பேர் அவரை கல் வீசி அடிக்க முற்பட்டிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கூட சாய்பாபா தான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்றேன்னு எதையுமே சொல்லலைங்க. அவர் சாகர வரைக்கும் தன்னை ஒரு ஹிந்துனோ தன்னை ஒரு இஸ்லாமியர்னும் சொன்னதே கிடையாது. இந்த கலைபுரங்களா போயிட்டு இருக்க அதே நேரம் அவர் தியானம் பண்ணதா சொல்லப்படுற அந்த வேப்ப மரத்தடி, அந்த வேப்ப மரத்தோட இலைகள் இனிக்குது அப்படின்ட்டு ஒரு செய்தி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம மக்களை பத்தி தான் தெரியுமே, இது போல வினோதமா ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி ஆரிஜினேட் ஆன இடம் எதுன்னு அதுக்கே தேடி போயிடுவாங்களே. ஸோ இவர் அமர்ந்திருந்த அந்த வேப்ப மரத்து அடியில மக்கள் பல பேரை திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த பல பேர் இருக்காங்க பாருங்க, கல்லை விட்டு அடிச்சவங்களா, அவங்க வரைக்குமே இவரோட பக்தர்களா மாறி முன்னாடி ஃபுல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் மக்கள் பேசின ஒரு விஷயம், இவர் கலியுக அவதார புருஷன், இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனா மக்கள் நல்வாழ்வுக்காக கடவுள் மாதிரி பல விஷயங்களை லிட்டரலா சொல்றதா மெசஞ்சர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் மகான் தான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க.